அரண்மனையை விட்டு வெளியேறாரு. சன்னா அப்படிங்கிற அவரோட தேரோட்டியும் கந்தகர் அப்படிங்கிற அவரோட குதிரையுமே வந்து அவர் கூட அரண்மனையிலேருந்து கிளம்புது. இவங்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் உண்மையை தேடி பயணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக கயா அப்படிங்கிற இடத்துல சொனானி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் கிழக்கு நோக்கி ஒரு பீப்பால் அப்படிங்கிற மரம், அதாவது போதி மரம் வந்து இருந்துச்சு. அந்த போதி மரத்துக்கு அடியில் போய் புத்தர் வந்து அமர்ந்துக்கிட்டாரு. அதில் அமர்ந்துக்கிட்டு ஞானம் அடைகிறது வரைக்கும் இங்கிருந்தா எழும்ப மாட்டேன், ஞானம் அடைகிறது வரைக்குமே நான் இங்கே தான் அமர்ந்திருக்க போறேன் அப்படின்னு அவர் குறிப்பிட்டு சொல்லிட்டு அங்கேயே வந்து அமர்ந்திருந்தாரு. புத்தர் வந்து தன்னுடைய 35வது அகவையில் நிரஞ்சன ஆற்றங்கரையில் போதி மரத்தடியில் ஞானம் பெற்றார். ஒரு ஆள் ஞானம் பெற்ற அப்புறம் புத்த சமயத்துல வந்து புத்தர் அப்படின்னு அழைக்கப்படுவாரு. புத்தருடைய ஒரிஜினல் பேர் வந்து கௌதமர் அப்படிங்கிறத நம்ம முன்பே பார்த்தோம். அவர் ஞானம் பெற்ற பிறகுதான் வந்து அவர் புத்தர் அப்படின்னு அழைக்கப்பட்டார். புத்தர் ஞானம் அடைந்த பின் தன்னுடைய